ஹே யூடிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இது வந்து ஒரு டே இன் மை லைஃப் வீடியோவாகவே வச்சுக்கோங்க. அது ரொம்ப பழைய வீடியோ. இது வந்து ஜான்வரியில் எடுத்த வீடியோன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி வந்து சீக்கிரமாக கல்யாணம் ஒரு 4:30 கிட்ட எல்லாம் வந்து பெங்களூர்லேருந்து மண்டியா கிளம்பிட்டோம். அன்றைக்கி வந்து ரத சப்தமின்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ அம்மா வீட்டுக்கு போயிட்டு அன்றைக்கி பூஜை பண்ணுற மாதிரி தான் பிளான் இருந்துச்சு. ஸோ சீக்கிரமாகவே வந்து கிளம்பிட்டேன் நான் இங்கே இருந்து. ஸோ அம்மா வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா அம்மா கேன்டீனில் இருந்தாங்க. ஸோ வீட்டுக்கு போயிட்டு எல்லாமே வேலையெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சீக்கிரமாக துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு நான் க்ளீன் பண்ணிவிட்டு குளிக்க போயிட்டேன். அதுக்கப்புறமா வீட்டுக்கிட்ட வந்து இந்த தேர் வரும். ஸோ அதை வந்து பார்க்குறதுக்காக தான் போனோம். செம்ம வெயில் அன்னைக்கு. ஆக்சுவலி அம்மா வந்து ரோட்டில் கோலெல்லாம் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன் இல்லையா, வந்து ரோட்டில் எல்லாமே வந்து தண்ணி போட்டுட்டு கோலை விட்டுட்டு இருந்தாங்க. அம்மா சூப்பராக கோலை போடுவாங்க. அங்கே வந்து எல்லாருமே நீங்களே போடுங்க போடுங்க அப்படின்னு அம்மாக்கிட்டேயே போட்டு வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அம்மா மட்டும் இல்லை, ஒரு 2-3 பேர் தான் சேர்த்து விட்டுட்டு இருந்தாங்க. அக்கா பாப்பா வந்து அவங்களும் வந்துட்டாங்க ரோடு எண்டுக்கிட்ட. நான் வந்து தேங்காய் இருக்குல்ல பூஜைக்கு, ஸோ அதை வந்து வாங்கிட்டு வர போயிட்டு அதுக்கப்புறமா வீட்டிலிருந்து பூஜை சாமான் எல்லாமே எடுத்துகிட்டு மறுபடியும் ரோடு எண்டுக்கு வந்துட்டோம் நாங்கள். ஏன்னா ரோடு எண்டில் தான் வந்து இது வரும், அந்த தேர் வரும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் பூஜை பண்ணலாம் அப்படின்னு தான் கிளம்பிட்டோம்.
அதுக்கப்புறமா அங்கே பூஜை எல்லாமே பண்ணிவிட்டு நாங்கள் வந்து அங்கே வந்து சாப்பிட்ற அரேஞ்ச்மெண்ட் கூட பண்ணியிருந்தாங்க. ஏன்னா கொஞ்சம் கிராண்டாக பண்ணுவாங்க எங்கள் ஏரியாவில் ரத சப்தமியை. ஸோ அங்கே வந்து நாங்கள் பூஜை எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு அப்பா வந்து ஆல்ரெடி அவங்க தெரிஞ்சவங்க கூட போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்தாங்க பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு. நான் அம்மா அக்கா மட்டும் தான் கொஞ்சம் லேட்டாக போனோம். ஏன்னா வீட்டில் எல்லாமே பண்ணிட்டு போகிறதுக்குள்ளவே வந்து லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா தேருக்கு பூஜை பண்ணணும், எல்லாம் முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னா லேட்டாக போனோம். நாங்கள் அங்கே போயிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு போனோம். இது எல்லாமே முடிச்சுட்டு தேருக்கு கிளம்பிச்சதுக்கப்புறமா நானும் அம்மா எல்லாமே வந்து ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தோம். அங்கே வந்து அம்மாவுக்கும் எனக்கு வந்து சின்ன ஆர்குமெண்ட் போய்கிட்டு இருந்துச்சு. என்ன மேட்ரு அப்படின்னு எனக்கு கரெக்டாக ஞாபகமே இல்லை, பட் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஆர்குமெண்ட் நடந்துருந்துச்சு. அப்போ ஆல்ரெடி வந்து அங்கே சாப்பிட்டுட்டு வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா தான் நாங்கள் வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்தோம். வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துட்டு பூஜை சாமான் எல்லாம் வச்சுட்டு மறுபடியும் சாப்பிட்றதுக்காக போனோம். நாங்கள் சொன்னேன் இல்லையா, ஸோ கொஞ்சம் கிராண்டாகவே பண்ணுவாங்க. சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு கிரவுண்ட் இருக்குது இல்லையா, ஸோ அங்கே தான் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ எங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாக்கூட்டையும் பேசிவிட்டு சாப்பிட போயிட்டோம். செம்ம க்ரௌட் அன்னைக்கு. நாங்கள் வந்து சாப்பிட்டு உட்காந்துக்குள்ளேயே வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா சாப்பிட்டு வந்துட்டோம். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புகிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க காய்ஸ். ஸோ சாரி லேட்டாக அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் ரீசன் சொல்கிறேன் அப்படின்னு. ஃப்யூச்சர் விலாகில் சொல்லிடுறேன் ரீசன் என்ன அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க காய்ஸ். பை யூ டேஸ், டேக் கேர்.